Hi friends, உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடம் கொடுங்க. இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஜப்பான் ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இதோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 35% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 19.99%, 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்கு. ஒரு 2022 அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஏற்றம் கொடுத்துருக்கு. இது காரணம் இதில் இருக்கிற கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ். மெயினாக என்ஏவி பார்த்தீங்கன்னா 28.94 இருக்குது. ஃபண்ட் சைஸ் வந்து 290.83 crores, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.29%. இதில் இருக்கிற கம்பெனிஸ் மேஜர் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கம்பெனிஸ் இருக்குது. மெயினாக டோக்கியோ மரைன் ஹோல்டிங்ஸ் இன்க், மிட்சுபிஷி ஜப்பான், அதுக்கப்புறம் ஓட்சுகா கார்ப், நிப்பான் டெலிகிராஃப் அண்ட் டெலிஃபோன் கார்ப். இதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3% இருக்கலாம். பே கரண்ட் கன்சல்டிங், நிப்பான் யூஷன், டெருமோ காப், ஷின் யுட்ஷு, இந்த மாதிரி பிரிட்ஜோன் கார்பரேஷன் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குது. இருக்கிற செக்டார்ஸ்லேருந்து கம்யூனிகேஷன், ஹெல்த் கேர், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து ஆட்டோமொபைல், இந்த மாதிரி செக்டார்ஸ்லேருந்து அவங்க வந்து இருக்கிற பெஸ்ட்டு கம்பெனியாக பார்த்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹோல்டிங்ஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் 91.75% இருக்குது, கேஷில் 8.20% இருக்குது, டெப்ட் வந்து 0.05%, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஈக்விட்டி செக்டர் அலோகேஷனில் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. அப்புறம் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, அப்புறம் மெட்டீரியல்ஸ், ரியல் எஸ்டேட், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், டெக்னாலஜி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். இதில் வந்து பி ரேஷியோ 2.86 இருக்குது, பிபி ரேஷியோ 1.95 இருக்குது. இதில் வந்து மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட்டுங்கிறதுலாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் ரிட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா 20%, 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 10%, 10 இயர்ஸ் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்கு. எக்ஸிட் லோடு வந்து 1% இஃப் ரிடம்ஷன் வித்தின் 1 இயர். மெயினாக வந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிஞ்சால் தேசாய் அண்ட் ஆம்பர் சிங்கானியா. இது வந்து லாங் டேர்முக்கு ஏற்ற ஃபண்டு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்தியா தாண்டி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் வரும்போது எப்போவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் ஈக்விட்டியில் டைரக்ட் க்ரோத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எப்போவுமே எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இப்போ நான் கொடுத்ததெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.